ஒரு விவசாயி தனது வயலில் விதைகள் போட்டார். அடுத்த நாள் காலையில் ஓடி வந்து பார்த்தார், எதுவும் முளைக்கவில்லை. ஏன் இவ்வளவு நேரமாகிறது என்று கவலைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் வந்து மண்ணை தோண்டி பார்த்தார், விதை வளர்ந்ததா என்று. ஆனால் இப்படி செய்ததால் விதை வளரவே முடியவில்லை. அதை பார்த்த ஒரு அனுபவமுள்ள விவசாயி சொன்னார், நீ விதையை போட்ட பிறகு அதை நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். பொறுமை இல்லையெனில் அறுவடை கிடையாது. நம் வாழ்க்கையும் அதுபோல்தான். நாம் ஜெபிக்கிறோம், முயற்சி செய்கிறோம், ஆனால் உடனே பதில் வரவில்லை என்றால் மனம் உடைந்து போகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தாமதம் என்றால் மறுப்பு அல்ல. தேவன் சரியான நேரத்தில் சிறந்ததை தர தயாராக இருக்கிறார். இன்று நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? வேலை, ஆசீர்வாதம், மாற்றம்? பொறுமையாக இருங்கள். முளைக்காத விதை கூட மண்ணுக்குள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுமி இரவு நேரத்தில் மின்சாரம் போய்விட்டதால் மிகவும் பயந்தாள். வீடு முழுவதும் இருள், எதுவும் தெரியவில்லை. அவள் அம்மாவிடம் ஓடிச் சென்று கேட்டாள், அம்மா, இந்த இருள் எப்போது போகும்? அம்மா ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தார். உடனே அந்த சிறிய ஒளி அறை முழுவதும் பரவியது. அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னார், பார், ஒரு சிறிய ஒளியே பெரிய இருளை அகற்ற முடியும். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இருள் வரும். பிரச்சனை, தோல்வி, துக்கம், பயம். அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒளி வந்தால் அது உடனே மறைந்துவிடும். நம்பிக்கை அந்த ஒளி. தேவனை நம்பும் இதயம் ஒருபோதும் முழு இருளில் இருக்காது. இன்று உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். வெளிச்சம் வரும் நேரம் மிகவும் அருகில் இருக்கலாம். ஒரு சிறுவன் பட்டம் பறக்க விட்டுக் கொண்டிருந்தான். காற்று பலமாக வீசியது. பட்டம் சில நேரம் உயர்ந்து பறந்தது. ஆனால் திடீரென கீழே விழத் தொடங்கியது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், விடு, அது கீழே விழும், பயனில்லை. ஆனால் அந்த சிறுவன் கயிற்றை இன்னும் வலியாக பிடித்தான். காற்று திசை மாறும் வரை காத்திருந்தான். சில நிமிடங்களில் காற்று சரியாக வீசியது. பட்டம் மீண்டும் வானத்தில் மிக உயரம் பறந்தது. வாழ்க்கையிலும் இப்படித்தான். சில நேரங்களில் எல்லாம் கீழே விழும் போல தோன்றும். கனவுகள், முயற்சிகள், நம்பிக்கை. அப்போது பலர் விடு என்று சொல்லலாம். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் யார் தெரியுமா? விடாமல் பிடித்திருப்பவர்கள். தாமதம் தோல்வி அல்ல, அது உங்களை மேலும் உயரத்திற்கு தயாராக்கும் நேரம். இன்று நீங்கள் கைவிட நினைக்கிறீர்களா? இன்னும் கொஞ்சம் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உயர்வு மிகவும் அருகில் இருக்கலாம். ஒரு மனிதன் தினமும் குறைகளை மட்டும் பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு இது இல்லை, அது இல்லை, என் வாழ்க்கை ஏன் இப்படிதான் என்று எப்போதும் வருந்தினான். ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். அந்த முதியவர் மிகவும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார். பெரிய வீடு இல்லை, அதிக பணமும் இல்லை. ஆனால் அவரது முகத்தில் எப்போதும் சந்தோஷம் இருந்தது. அவன் ஆச்சரியமாக கேட்டான், உங்களிடம் எதுவும் அதிகமாக இல்லை, ஆனால் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், என்னிடம் இல்லாததை எண்ணவில்லை, என்னிடம் இருப்பதற்கே தினமும் நன்றி சொல்கிறேன். அந்த வார்த்தை அவனது இதயத்தை தொட்டது. அந்த நாளிலிருந்து அவனும் ஒவ்வொரு காலையிலும் நன்றி சொல்லத் தொடங்கினான், சிறிய விஷயங்களுக்கு கூட. மெல்ல மெல்ல அவன் மனம் மாறியது. குறைகள் குறைந்தன, சந்தோஷம் அதிகரித்தது. நினைவில் கொள்ளுங்கள், நன்றி சொல்லும் இதயம் இருளிலும் ஒளியை காணும். இன்று நீங்கள் என்ன இல்லை என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு பதில் உங்களிடம் இருப்பதை எண்ணி பாருங்கள். ஒரு கிராமத்தில் இரவு நேரம். மின்சாரம் இல்லை. முழு இருளில் மக்கள் தங்கள் வீடுகளில் அமைதியாக இருந்தார்கள். ஒரு சிறுவன் தனது வீட்டின் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்தான். அந்த ஒளி மிகச் சிறியது. ஆனால் அதை பார்த்தவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் விளக்கை ஏற்ற ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களில் அந்த முழு தெருவும் ஒளியால் நிறைந்தது. ஒரு சிறிய விளக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. நம் வாழ்க்கையிலும் இதே போலத்தான். நான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு சிறிய நல்ல செயலும், ஒரு நல்ல வார்த்தையும், ஒரு சிறிய உதவியும் பலரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். நல்லதை தொடங்க ஒரே ஒருவரே போதும். இன்று நீங்கள் ஒரு சிறிய ஒளியாக இருக்க தயாரா? உங்கள் ஒரு செயல் இன்னொருவரின் வாழ்க்கையை பிரகாசமாக்கலாம்.
ஒரு மனிதன் அடர்ந்த காட்டில் வழி தவறி நின்றான். எங்கு பார்த்தாலும் மரங்கள். வெளியேறும் பாதை தெரியவில்லை. இருள் படிப்படியாக அதிகரித்தது. அவன் பயந்து கொண்டிருந்தான். இப்போது நான் எப்படி வெளியே போவது? அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த சிறிய டார்ச் லைட்டை ஆன் செய்தான். அந்த ஒளி பெரிய பாதையை காட்டவில்லை. ஆனால் அவன் முன்னிருந்த ஒரு அடியை மட்டும் தெளிவாக காட்டியது. அவன் அந்த ஒரு அடியை வைத்து முன்னேறினான். மீண்டும் அடுத்த ஒரு அடி. இப்படியே மெதுவாக நடந்தான். சில நேரம் கழித்து அவன் காட்டை முழுவதும் கடந்து வெளியே வந்துவிட்டான். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் முழு வழி தெரியாது. எதிர்காலம் குழப்பமாக இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு முழு பாதையை ஒரே நேரத்தில் காட்ட மாட்டார். அவர் அடுத்த ஒரு அடியை மட்டும் காட்டுவார். நம்பிக்கை இருந்தால் போதும். ஒரு அடியாக சென்றால் நீங்கள் இலக்கை அடைவீர்கள். ஒரு மனிதன் தனது நண்பனை மிகவும் வெறுத்துக் கொண்டிருந்தான். அவன் என்னை காயப்படுத்தினான். நான் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று தினமும் கோபத்தில் இருந்தான். ஒரு நாள் ஒரு ஞானியானவரை சந்தித்தான். அவர் ஒரு கல்லை கொடுத்து சொன்னார், இந்த கல்லை எப்போதும் உன்னுடன் எடுத்துக்கொண்டு நட. அவன் அதை பிடித்துக்கொண்டு நாட்கள் சென்றான். மெதுவாக அது மிகவும் கனமாக உணரப்பட்டது. அவன் சோர்ந்து போனான். அவன் திரும்ப வந்து கேட்டான், இந்த கல் மிகவும் கனமாக இருக்கிறது, நான் முடியவில்லை. அப்போது த ஞானி சிரித்தார். அது ஒரு கல்தான், ஆனால் நீ சுமந்து கொண்டிருக்கும் கோபம் அதைவிட அதிகமாக கனமாக இருக்கிறது. அவன் அதை உணர்ந்தான். உடனே அந்த கல்லை கீழே போட்டான். தனது மனத்திலிருந்த கோபத்தையும் விட்டுவிட்டான். அந்த நாளிலிருந்து அவன் மனதில் அமைதி வந்தது. நினைவில் கொள்ளுங்கள், மன்னிப்பது மற்றவருக்காக அல்ல, உங்களுக்காக. ஒரு சிறுவன் தனது கையில் ஒரு சிறிய விதையை வைத்திருந்தான். அதை பார்த்து அவன் சிரித்தான். இது என்ன பெரிய விஷயம் செய்யும்? அவன் தாத்தா சொன்னார், அதை மண்ணில் விதை, தினமும் தண்ணீர் ஊற்று, காத்திரு. சிறுவன் அப்படியே செய்தான். நாட்கள் கடந்தன, எதுவும் நடக்கவில்லை. அவன் சோர்ந்து போனான். இதில் எதுவும் இல்லை போல என்றான். ஆனால் தாத்தா சிரித்தார். அவசரப்படாதே, அது மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு சிறிய முளை வெளிவந்தது. அந்த முளை நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறியது. நம் வாழ்க்கையிலும் இதே போலதான். சிறிய முயற்சி, சிறிய நம்பிக்கை, சிறிய தொடக்கம் எல்லாம் பெரிய பலனை தரும். உடனே பலன் தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். நீங்கள் விதைத்தது ஒரு நாள் கண்டிப்பாக வளரும்.